Hello guys, so welcome to the second part of the lecture. ஸோ போன வீடியோவில் நம்ம பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். பேசிக்ஸில் என்னெல்லாம் பார்த்தோம், பேசிக்ஸில் இன்கம் டேக்ஸ்னால் என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, என்னெல்லாம் ஆர்டிகல்ஸ் இருக்குது, அது நமக்கு என்னெல்லாம் பவர்ஸ் கொடுத்துச்சு, ஹவு டஸ் த லா ஒர்க் இல்லையா, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அது போக வி ஆல்சோ சா ஃபியூ டெர்மினாலஜிஸ், தட் இஸ் டேக்ஸ்னால் என்ன, சர்சார்ஜ்னால் என்ன, செஸ்னால் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வி சா அபவுட் பட்ஜெட் அண்ட் அமெண்ட்மெண்ட். பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகையில் இருக்கும். ஒன்று ஃபினான்ஸ் பட்ஜெட், ஒன்று இன்டரிம் பட்ஜெட். ஃபைனல் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷமும் வரக்கூடிய பட்ஜெட், லைக் இந்த வருஷம் வர பட்ஜெட், அடுத்த வருஷம் வர பட்ஜெட் எல்லாமே. இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து என்ன வருஷம்லாம் வந்து ஜென்ரல் எலெக்ஷன் நடக்க போதோ அந்த வருஷம் மட்டும்தான் வரும். அதுக்கு பேர் என்னது, இன்டரிம் பட்ஜெட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க, யார் கண்டக்ட் போகிறாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இருக்கும். அது என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ நேற்றுக்கு கிளாஸில் வி சா அன் இன்ட்ரடக்ஷன், இன்றைக்கி வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ கண்டினியூஷன் ஆஃப் தட். ரைட்டா. ஃபைன். ஸோ ஃபஸ்ட் கவரேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் ஆக்ட். ஸோ இந்த ஃபைனான்ஸ் ஆக்ட், ஃபைனான்ஸ் பில் இதெல்லாம் சொல்கிறோம்ல. ஸோ இதில் என்னெல்லாம் வந்து கவர் ஆக போகுது, வாட் ஆர் த திங்ஸ் தட் ஆர் கோயிங் டு பி மென்ஷன் தேர், இதெல்லாம் பற்றி பேச போகிறாங்க, எதை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் தான் வந்து நம்ம ஒரு 4 பார்ட்டில் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ பார்ட் 1 என்னது, பார்ட் 1 ஸ்பெசிஃபைஸ் த ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்ளிகபிள் டு த அசஸ்மெண்ட் இயர். என்ன சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்ளிகபிள் டு வாட், அசஸ்மெண்ட் இயர். ஸோ ஒரு அசஸ்மெண்ட் இயரில் என்ன ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்ல போகிறாங்க. செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்க, ரேட் அட் விச் த டிடிஎஸ் இஸ் டிடக்டபிள். ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு வாட்டி டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் certain percentage of tax will be deducted at certain rate based upon the nature of income. அதான் வந்து TDS. ஓகேவா. இது என்னங்கிறது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்காக டீட்டெயிலாக we have a chapter called TDS and TCS. ஸோ அந்த சாப்டரில் நம்ம அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ as of now the rates of TDS will be discussed in part 2. ஓகேவா. தென் பார்ட் 3ல எதை பற்றி பேச போகிறாங்க, பார்ட் 3ல டிடிஎஸ் ஃப்ரம் சேலரி அண்ட் கேல்குலேஷன் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ், இதை பற்றி பேச போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 4 ரூல் ஃபார் கேல்குலேஷன் ஆஃப் நெட் அக்ரிகல்ச்சுரல் இன்கம். ஸோ பார்ட் 4ல் எதை பற்றி பேசுகிறாங்க, நெட் அக்ரிகல்ச்சுரல் இன்கம். அக்ரிகல்ச்சுரல் இன்கம் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, வை இஸ் இட் நாட் இன்க்ளூடட் வித் அதர் இன்கம் அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் நம்ம முன்னாடி நேற்றுக்கே பார்த்தோம். ஆல் இன்கம் இஸ் டாக்ஸபிள் எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக. ஸோ இதுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் மட்டும்தான் அதுக்கு டேக்ஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி. ஸோ ஒரு வேலை இஃப் ஐ கோயிங் டு டூ இட், தென் ஹவ் ஐ கோயிங் டு டூ இட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஸ்பெசிஃபிகலி மென்ஷன் இன் பார்ட் 4 in the Schedule 1 of the Finance Act. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 1 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். எல்லாத்துலேயுமே செக்ஷன் 1 வாட் எவர் த ஆக்ட். ஸோ அதில் வந்து செக்ஷன் 1 எப்போவுமே எதை பற்றி பேசணும்னா அதோடைய ப்ரியம்பிள் ஆர் அதோடைய டெஃபினிஷன்ஸ் ஆர் அதோடைய இன்ட்ரொடக்ஷன் பேசிக்கலி. ஓகேவா. ஸோ நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் ஆக்டில் செக்ஷன் நம்பர் 1 எதை பற்றி பேசுனா ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். ஸோ ஷார்ட் டைட்டில்னால் என்னது, இந்த ஆக்டோட பேர் என்ன. ஓகேவா. இந்த ஆக்டோட பேர் என்னது, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. ஓகேவா. ஸோ இது வந்து இதோடைய எக்ஸ்டென்ட். ஸோ டைட்டில் வந்து இதான் டைட்டில். ஸோ வாட் இஸ் ஷார்ட் டைட்டில் ஃபார் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. ஸோ இதோட எக்ஸ்டென்ட்னா என்னது, எக்ஸ்டென்ட்னா அப்ளிகபிலிட்டி. ஸோ இப்போ இந்த ஒரு ஆக்ட் நான் வந்து கொண்டு வரேன், ஒரு புது ரெகுலேஷன் கொண்டு வர, ரூல் கொண்டு வரணும், இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், யாரெல்லாம் அதை கேட்கணும், யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம், ஒரு செக்ஷனில் வந்து இத்தனை பேர் மட்டும் ஃபாலோ பண்ணால் போது இவங்களாம் அந்த மாதிரி அந்த ஸ்கோப் வந்து என்ன அப்படிங்கிறது தான் வந்து இந்த எக்ஸ்டென்ட். ஓகேவா. எக்ஸ்டென்ட்னா என்னதோ யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், டு ஹூம் இட் இஸ் அப்ளிகபிள். எக்ஸ்டென்ட்னா என்னது, டு ஹூம் இட் இஸ் அப்ளிகபிள். இது மறைஞ்சு போகிற பெண்ணா. ஃபைன். ஸோ எக்ஸ்டென்ட்னா என்னது, டு ஹூம் இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்த வரையில் இட் இஸ் அப்ளிகபிள் டு ஹோல் ஆஃப் இந்தியா. இங்கே என்ன சொல்கிறாங்க, இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா. ஹோல் ஆஃப் இந்தியானா இட் இன்க்ளூட்ஸ் வாட், இட் இன்க்ளூட்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ எப்போவுமே வி ஹாவ் அ கன்ஃபியூஷன், எந்த ஆக்ட் எடுத்தாலும் இட் அப்ளைஸ் டு இந்தியா அப்படின்னு வரும்போது அப்போ இந்தியானா இஸ் இட் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரா ஆர் இஸ் இட் நாட் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரா அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எப்போவுமே இருக்கும். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஸ்பெசிஃபிக்லி கிளியர்லி சேஸ் தட் இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா விச் மீன்ஸ் இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ரைட்டா. நெக்ஸ்ட் இட் ஷில் கம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஏப்ரல் 1962. ஸோ இது என்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்போ கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஏப்ரல் 1962. தென் இதில் மொத்தமாக எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, இப்போ நமக்கு கம்பெனிஸ் ஆக்டில் நிறைய சாப்டர்ஸ் இருக்கும், எல்லா ஆக்ட்லையும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கொஷின் வந்துச்சுன்னா 23 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் மொத்தமாக எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குன்னா 298 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பார்ட் நம்ம நேற்று கிளாஸ்லேயே பார்த்தோம் ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கெடியூல்ஸ் இஸ் 14. ஓகேவா. ஸோ இதில் 3 விஷயம் நம்ம பார்த்தோம். செக்ஷன் 1ல் 3 இருக்குன்னு சொன்னோம் மெயினாக. என்னென்ன,
ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட், கமென்ஸ்மெண்ட். இல்லை ஷார்ட் டைட்டில் அப்படிங்கிறது என்னது? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் அப்ளிகபிள் டு ஹோல் ஆஃப் இந்தியா. தென் கமென்ஸ்மெண்ட்னா என்னது? இது எப்போதுலேருந்து அப்ளிகபிள் ஆச்சு? ஸோ 1st April 1962 இட் வாஸ் அப்ளிகபிள். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 4, சார்ஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்? இதனால தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோம், யாருக்கு சார்ஜ் பண்ணுறோம், எதுக்கு சார்ஜ் பண்ணுறோம், இது எல்லாமே பவர் கொடுக்க போகிறது எந்த செக்ஷன்? செக்ஷன் நம்பர் 4. ஸோ செக்ஷன் நம்பர் 4 எதை பற்றி பேசுது? செக்ஷன் நம்பர் 4 டாக்ஸ் அபவுட் சார்ஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். சார்ஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் அப்படின்னு என்னது? ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். கரெக்டாக? இதுக்கு வந்து நம்ம அப்புறம் ஸோ வாட் இஸ் இன்கம் டேக்ஸ்? 2 நாளாக வி பீன் டாக்கிங் எ லாட் அபவுட் இன்கம் டேக்ஸ். இதுதான் இப்போல்லாம் வந்துச்சு, இவங்கெல்லாம் அதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ விஷயம் பண்ணிட்டோம். பட் அப்போதுலேருந்து இன்கம் டேக்ஸ் சொல்கிறோமே, அந்த இன்கம் டேக்ஸ்னால் என்ன? அதுக்கான ஒரு பேசிக் ஐடியா வேணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இன்கம் டேக்ஸ். ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது இன்கம்க்கு மேலே போடுற டேக்ஸ்ப்பா. எவ்வளோ பெரிய டெஃபினேஷன். கரெக்டாக? ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் 2 முக்கியமான வார்த்தை இருக்குது. ஒன்று வந்து இன்கம், இன்னொன்று வந்து டேக்ஸ். ஓகேவா? ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது என்னது? டேக்ஸ் இஸ் அ லெவினா என்ன அர்த்தம்? இது ஒரு கைண்ட் ஆஃப் சார்ஜ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுவாங்க? இதை வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. எதுக்கு இம்போஸ் பண்ணுவாங்க? ஏதோ ஒரு சிச்சுவேஷன், இஃப் தட் சிச்சுவேஷன் இஸ் அக்கரிங் அண்ட் தட் பிளேஸ், நம்ம அதுக்கு மேலே வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எனக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது என்னது? டேக்ஸ். இப்போ இந்த டேக்ஸ் நான் ஏன் கட்டணும், நான் கட்டுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வரும். ஏன் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தே ஆர்கியூ வை ஷுட் ஐ பே டேக்ஸ், நிறைய டேக்ஸ் ஹெவன்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஏன் நம்ம கண்ட்ரி இல்லை, மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் கொஷின்ஸ். வை இஸ் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலெக்டட் அண்ட் தட் டு ஆன் இன்கம்? அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்ல வார் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷர்ஸ் இம்போஸ் பண்ணால் தான் இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது. பட் தட் வாஸ் டெம்பரரிலி இம்போஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பர்மனெண்ட்டாகவே போட்டாங்க. பிகாஸ் அதனால் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் கிடச்சிது கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்ம நடந்து போகிற ரோடாக இருக்கட்டும், நமக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இட் இஸ் எய்தர் கன்ஸ்ட்ரக்டட் பை த ப்ரைவேட் என்டிட்டிஸ் ஆர் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை த கவர்மெண்ட் என்டிட்டிஸ். கரெக்டாக? நம்ம இந்தியா வந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியா இல்லை சோஷியலிஸ்டிக் எக்கனாமியான்னு பார்த்தோம்னா நம்மளது வந்து சோஷியலிஸ்டிக். ஸோ விச் மீன்ஸ் வாட் கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும், ப்ரைவேட் என்டிட்டிஸுமே கான்ட்ரிபியூட் பண்ணும். பட் மெஜாரிட்டி ஆஃப் பிக் ஸ்ட்ரக்சர்ஸ், தட் பிக் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த ஐஐடி, ஐஐஎம், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே ரன் ஆகுது. ஸோ இதெல்லாம் அவங்க எப்படி ரன் பண்ணுறாங்க? அவங்களுக்குலாம் இவ்வளோ ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் சேலரி பே பண்ணணும், கரெக்டாக இவ்வளோ விஷயங்கள் எப்படி ரன் பண்ணுவாங்க? ஸோ அதுக்கு நம்ம கலெக்ட் பண்ணுற விஷயத்துக்கு பேர் தான் என்னது? டேக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டேக்ஸ் வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது. நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி டைரக்ட் டேக்ஸ் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது, நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் இருக்குது. பட் we did not go in deep to it. Today we'll be discussing that deeply. So as of now, இப்போ இந்த டேக்ஸில் நிறைய டேக்ஸ் இருக்குது. ஓகேவா? லைக் ஜிஎஸ்டி இருக்குது. ஓகேவா? வெல்த் டேக்ஸ் இருந்துச்சு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய டேக்ஸஸ். ஸோ ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் டேக்ஸ் இஸ் கால்ட் இன்கம் டேக்ஸ். ரைட்டா? இப்போ இந்த இன்கம் டேக்ஸில் இன்கம்க்குன்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பைஃபர்கேட் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? இப்போது சார்ஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இந்த இன்கம் டேக்ஸ்னால் என்னது? நீங்கள் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு மேலே வர டேக்ஸ். அதுக்கு பேர் தான் என்னதுப்பா? இன்கம் டேக்ஸ். ஸோ வாட் இஸ் இன்கம் டேக்ஸ்? நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்க்கு மேலே டேக்ஸ். அப்போ இன்கம்னா என்னது அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம பேசிக்கலி ஒரு 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் என்ன பார்க்குறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிப்போம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன பண்ண போகிறோம்? ஸோ ரெவென்யூ, தட் இஸ் என்னுடைய சேல்ஸ். கரெக்டாக? ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு என்னுடைய ப்ராஃபிட். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் கால்ட் ப்ராஃபிட். ஸோ இதுதான் என்னது? நமக்கு ஆக்சுவல் இன்கம். ஈவன் தோ திஸ் இஸ் த ஆக்சுவல் மணி தட் ஐ கெட், வாட் இஸ் த மணி தட் கேன் ஆக்சுவலி ஸ்பெண்ட் அப்படின்னா ப்ராஃபிட் தான் ஐ கேன் ஆக்சுவலி ஸ்பெண்ட். ஏன்னா திஸ் இஸ் மியர் கலெக்ஷன் ஆஃப் ஃபண்ட். இது என்னது? இது வெறும்னே இன்ஃப்ளோ, ஒரு இன்ஃப்ளோ. இந்த இன்ஃப்ளோவில் வி ஹேவ் ஸோ மெனி அவுட் ஃப்ளோஸ், லைக் ரெண்ட் கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், இதெல்லாம் போக மிச்சம் இருக்கிற காசு தான் என்னுடைய ஆக்சுவல் ஏர்னிங். மிச்சம் எல்லாமே என்னுடைய ரீபேமெண்ட்ஸ், ரெக்கவரி. கரெக்டாக? ஸோ வாட் எவர் ஐ ஹேவ் ஆக்சுவலி ஏர்ன்ட், அதுக்கு தான் நம்ம என்ன பேர் கொடுக்க போகிறோம்? இங்கே இன்கம் டேக்ஸ்னு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த சிம்பிள் மேக்ஸை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறது இந்த ஆக்ட் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இப்போ நீங்கள் இன்கம்னு சிம்பிளாக சொல்லிட்டீங்களே, இந்த இன்கம்மை டிஃப்ரெண்ட் ஹெட்ஸில் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்குள்ளே என்னெல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம், அது எல்லாமே இட் இஸ் பீங் டோல்ட் இன் திஸ் ஆக்ட். ஓகேவா? ஸோ சார்ஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் இஸ் பேபிள் ஆன் ஃபார் எனி அசஸ்மெண்ட் இயர். ஸோ இப்போது 2 கான்செப்ட் இருக்குப்பா. நம்மளை பொறுத்துக்கு வருஷம் வந்து ஒன்று தான். ஓகேவா? பட் இந்த வருஷத்துக்கு நம்மளுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபினான்ஷியல் இயர், இன்னொன்று வந்து கேலண்டர் இயர்.
கரெக்டா? ஸோ பீயிங் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் we know what is financial year and what is a calendar year. கரெக்டா? ஸோ financial year and academic year are mostly same. ஸோ financial year அப்படிங்கிறது என்னது? எப்போவுமே financial year will start on 1st of April of every year and ends on 31st March of the subsequent year. கரெக்டா? ஸோ this is called what? This is called a financial year. இப்போது இந்த financial yearல வந்து ரெண்டு விஷயங்கள் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? அதுதான் வந்து கவர்மெண்ட் இதை ஃபினான்ஷியல் இயரை ப்ரீவியஸ் இயராக பார்க்க போகிறாங்களா இல்லை அசஸ்மெண்ட் இயராக பார்க்க போகிறாங்களாங்கிற கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது நமக்கு இது புரியணும்னா வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ட், எஸ்பெஷலி வாட் இஸ் அன் அசஸ்மெண்ட் இயர், வை இஸ் இட் அன் அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கான்செப்ட். இந்த வருஷம் நான் ஏர்ன் பண்ணுறது இந்த வருஷமே கூட டேக்ஸ் கட்டலாமே, ஏன் வந்து இந்த வருஷம் ஏர்ன் பண்ணுறதுக்கான இன்கம் நான் அடுத்த வருஷம் நான் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வில் பி ஹேவிங். கரெக்டாக? ஸோ நம்ம நேற்றுக்கு கிளாஸில் வி saw difference between assessment year and previous year. கரெக்டாக? பட் ஸ்டில் I'll have another classification here. See, assessment year na another. Assessment year na the year in which the tax is paid. The year in which the tax is paid. Then what is previous year? Previous year na the year in which the income is earned. Why is it happening? Yeah, why is it happening? So ரொம்ப சிம்பிள். நான் எவ்வளோ இன்கம் நான் ஏர்ன் பண்ண போகிறேங்கிறது ஒரு வருஷம் ஃபுல்லாக பண்ணாதான் எனக்கு தெரியும். தட் இஸ் 1st April ஆரம்பித்து என்னுடைய 31st March வரைக்கும் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேனோ அதுதான் என்னுடைய இன்கம். கரெக்டாக? அப்போது அந்த இன்கம் கேல்குலேட் பண்ணனா ஐ ஷுட் வெயிட் ஃபார் 1 whole year டு நோ ஹவு மச் ஐ ஹவ் ஏர்ன்டு. இல்லையா? ஸோ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு மேலே எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஐ கேனாட் டூ இட் ஆன் அ சைமல்டேனியஸ் வே பிகாஸ் இன்கம் இஸ் அன்சர்டன் இஃப் இட் இஸ் அ பிஸ்னஸ் என்டிட்டி. எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம், எவ்வளோ வேணால் லாஸஸ் வரலாம். கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த வருஷத்தோட எண்டு, அதாவது அடுத்த வருஷம் அசஸ்மெண்ட் இயரில் நம்ம வந்து அதுக்கான டேக்ஸை கட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் வை இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இன்கம் பேயபிள் இன் எனி அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எனி அசஸ்மெண்ட் இயர் அட் அ ஸ்பெசிஃபைடு ரேட் இன் த ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்ட். ஸோ எல்லா வருஷமும் எந்த அசஸ்மெண்ட் இயராக வேணால் இருக்கட்டும், 2025 இருக்கட்டும், 2026 இருக்கட்டும், 27 இருக்கட்டும், 28 இருக்கட்டும், வாட் எவர் வி த இயர். ஓகேவா? அந்தந்த அசஸ்மெண்ட் இயரில் அந்தந்த வருஷத்துக்கான ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்களோ அது ஃபார் பேசிக்கலி என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட். ஓகேவா? பேசிக்கலி எதை சொல்கிறாங்க, பட்ஜெட்டை தான் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. நம்ம இங்கே என்ன பார்த்தோம், இங்கே வந்து பார்ட் 1ல் இட் ஸ்பெசிஃபைஸ் த ரேட் ஆஃப் அப்ளிகபிள் ரேட் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர். ஸோ இந்த பார்ட் 1 தான் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுறோம், இங்கே கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எவ்ரி அசஸ்மெண்ட் இயர் பட்ஜெட்டில் கொடுக்குற ரேட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேக்ஸ் வந்து கம்ப்யூட் பண்ண போகிறோம். நான் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் எனி பர்சன் இன் த ப்ரீவியஸ் இயர். ஸோ அதுதான் இங்கே நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ கிளியர்லி செக்ஷன் 4 எதை பற்றி பேசுது, செக்ஷன் 4 டாக்ஸ் அபவுட் இன்கம் டேக்ஸ் payable for any assessment year at the rate specified in the annual financial year on the total income in the for the previous year's income. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம்மை அசஸ்மெண்ட் இயரில் டேக்ஸ் பண்ணுவோம். எந்த ரேட்டில் பண்ணுவோம், ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்டில் ஸ்பெசிஃபை பண்ண ரேட்டில் பண்ணுவோம். ஓகேவா? இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் பர்சன்ஸ், எனி பர்சன். ஓகேவா? ஃபைன். இப்போ பர்சன் சொன்னோம் இல்லையா, பர்சனோடைய வார்த்தை நமக்கு தெரியணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், பர்சன் அப்படிங்கிற வார்த்தையை எலாபரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜென்ரல் டேர்மில் நார்மல் பேரலன்ஸில் பார்க்கும்போது பர்சன்னா யார், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங். ஹீ இஸ் அ பர்சன், ஐ எம் அ பர்சன், எவ்ரிபடி இஸ் அ பர்சன், ரைட்? பட் when it comes to legal terminology, பர்சனுக்கு ஆக்சுவலி ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? பர்சனில் நிறைய பேர் வருவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சன் இருக்காங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேவா? நீங்கள், நான், மற்ற எல்லாரும், whomever is having this flesh and veins, அவங்க எல்லாருமே வந்து யார், இண்டிவிஜுவல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேவா? ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னது நமக்கு, இண்டிவிஜுவல்ஸ். ஸோ whenever we are talking about a person who is a human being, he is called what, he is called an individual. So as per section 2 subsection 31, பர்சனில் ஃபஸ்ட்டு பர்சன் யார், நம்ம தான். ஓகேவா? இண்டிவிஜுவல். நெக்ஸ்ட்டு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது தேர் ஆர் 2 kinds ஆஃப் கல்ச்சர் ஹியர், தயபாகா அண்ட் மிதாக்ஷரா. ஓகேவா? ஸோ அது பெருசாக எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ ஐ எம் நாட் எலாபரேட்டிங் திஸ், பட் ஸ்டில் ஐ வில் கிவ் அ நோட் லேட்டர். ஃபைனா? ஸோ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலினா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேமிலியாக வந்து யூ ஆர் ரெஜிஸ்டரிங் யுவர் செல்ஃப் ஆஸ் அ பிஸ்னஸ். ஓகேவா? அண்ட் நீங்கள் அதை ரன் பண்ணுறீங்கன்னா தட் என்டையர் ஹெச்யூஎஃப் வில் பி டீம்ட் ஆஸ் ஒன் பர்சன். ரைட்டா? நெக்ஸ்ட்டு a firm including LLP. ஃபர்ம்னா என்னதுப்பா, ஃபர்ம்னா இட் இஸ் அ பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப் இப்போவெல்லாம் 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் பார்ட்னர்ஷிப் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆகுது, இன்னொன்று எல்எல்பி ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ இந்த 2 ஃபர்முமே இட் ஃபால்ஸ் அண்டர் த சேம் கேட்டகரி கால்ட் ஃபர்ம். ரெண்டுக்கும் தனித்தனி கிளாசிஃபிகேஷன்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனின்னு பார்க்கும்போது அகேன் we have this any company that is registered under the income tax act, sorry income tax, any company that is registered under the Companies Act 2013 or 1956 or any other previous companies law.
கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி எனி கம்பெனியில் ரெஜிஸ்டர் ஆன எல்லா கம்பெனியுமே நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், அது ஒரு கம்பெனின்னு சொல்ல போகிறோம். அந்த கம்பெனியில் 2 கம்பெனி இன்க்ளூட் ஆகும், டொமஸ்டிக் as well as foreign, which will be seeing in further steps. Next, association of a person or body of individual. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. Often people tend to use it interchangeably, but it cannot be used like that. Okay, so association of person na வேற, body of individual na வேற. So being a professional student, you must be in a position to bifurcate this. So இது என்னன்னு நம்ம இப்போ வந்து பிரித்து பார்ப்போம். associate of person அப்படின்னா என்னென்னா, இப்போது நமக்கு என்ன தெரியும், இப்போ வரைக்கும் பார்த்ததில் person could be anyone. person could be an individual, person could be a company, person could be a firm. கரெக்டாக. அப்போது அசோசியேஷன் ஆஃப் பர்சன் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக ஃபார்ம் ஆகிற ஒரு என்டிட்டி. இட் குட் பி அ பர்சன் ப்ளஸ் ஒரு கம்பெனி ப்ளஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஓகேவா. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தே ஆர் ஸ்டார்டிங் ஒன் பிஸ்னஸ். ஸோ லெட் அஸ் சே ஃபார் அ பீரியட் ஆஃப் 2 years அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். நிறைய பர்சன்ஸ் தே ஆர் ஜாயினிங் டுகெதர் ஃபார் அ ஆப்ஜெக்டிவ் டு ரன் அ பிஸ்னஸ் ஆர் சம்திங் லைக் தட் ஃபார் அ சர்டன் நம்பர் ஆஃப் பீரியட் ஆர் ஃபார் வாட் எவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தே வாண்ட் டு கண்டக்ட். ஓகேவா. ஸோ ஒரு பர்சனுக்கு மேலே சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, அசோசியேஷன் ஆஃப் பர்சன். நெக்ஸ்ட், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் என்னது, நிறைய இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ட்ரேட் யூனியன்ஸு, ஓகேவா, இந்த மாதிரி நம்மளாம் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் சேர்ந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபார்ம் அ பர்டிகுலர் பாடி, தென் தட் இஸ் கால்ட் வாட், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட், லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டி as the name suggests, நம்மளுடைய லோக்கல் கவர்மெண்ட், முனிசிபல் கவர்மெண்ட் அவங்க எல்லாமே வந்து இதுக்கு கீழே ஃபாலோ ஆவாங்க. நெக்ஸ்ட், அண்ட் எவ்ரி ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் நாட் ஃபாலோயிங் வித் எனி ஆஃப் த above. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஐசிஐ வந்து இட் இஸ் அ செப்பரேட் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். கரெக்டாக. பட் அது வந்து தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு பாடி. கரெக்டாக. நெக்ஸ்ட், அதே மாதிரி தேர் ஆர் சர்டன் ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், 2-3 பேர் சேர்ந்து இஃப் தே ஆர் ஃபார்மிங் அ பர்டிகுலர் ஜூரிடிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த மாதிரி டைப்பில் என்ன ஆகும், அது எல்லாமே வந்து இதுக்கு கீழே ஃபாலோ ஆகும். ஓகேவா. ஸோ எனி என்டிட்டி which doesn't fall under the above 6 category will fall under this if it is an artificial juridical person. ஓகேவா. ஃபைன். ஸோ ஒரு குவிக் ரீகேப். பர்சனில் என்னெல்லாம் பார்த்தோம், பர்சனில் we saw person includes 7 categories of individuals: HUF, AOP, BOI, AJP, firms, company, இது artificial juridical person or any other artificial juridical person, local authority. So இது எல்லாமே we saw it falls under what, the definition of person. So person நம்மளை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க அதுக்குள்ளே, not just individual, it includes 7 types of person. என்னென்ன, individual, HUF, firm, company, AOP, BOI, AJP and local authority. ரைட்டா. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் இந்தியா? இது என்ன ஒரு காமெடியான கொஷின். இந்தியா மீன்ஸ் இந்தியா அதானே? இல்லை, இந்தியாவுக்கு ஆக்சுவலி ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி இந்தியா மீன்ஸ் 4 விஷயம் அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட், இட் இஸ் அ டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அப்படின்னு என்ன அர்த்தம், என்னெல்லாம் லேண்ட் மாஸ் இருக்கோ இந்தியாவில் அது எல்லாமே இட் இஸ் கவர்ட் அண்டர் இந்தியாஸ் டெஃபினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ யூ கேன் சி இந்த லேண்ட் மாஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஃபாலோயிங் அண்டர் இந்தியா ஆட்டோமேட்டிக்கலி. இந்தியா மீன்ஸ் இந்த லேண்ட் மாஸ். ஓகேவா. அது போக இட்ஸ் டெரிட்டோரியல் வாட்டர் அண்ட் சீ பெட்ஸ் அண்ட் சப்சாயில் அண்டர்லைங் வாட்டர்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக போதா. நெக்ஸ்ட், கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அப்புறமா ஏர் ஸ்பேஸ். இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்ப்ளி புட் இதான் நம்ம இந்தியா வச்சுக்கோங்க, கேவலமாக இருக்க ட்ராயிங். பட் ஸ்டில் இப்போது இந்தியாவை சுற்றி வி ஹாவ் வாட்டர்ஸ். கரெக்டாக. இங்கே இருக்கேன். ஸோ இது இந்தியா, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்தியா. இப்போ என்ன சொல்கிறாங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லனா, இந்த லேண்ட் மாஸ் மட்டும் இந்தியா கிடையாது. இந்த லேண்ட் மாஸ்க்கு பக்கத்தில் இது இப்போ நம்ம ரோட்லலாம் அளக்குறோன்னா கிலோமீட்டர் சொல்லுவோம் இல்லையா. இப்போ ரோடில் இவ்வளோ கிலோமீட்டர் ஆர் ஸ்கேலில் அளக்குறோன்னா சென்டிமீட்டர். அந்த மாதிரி நம்ம வாட்டர்ஸில் அளக்கும் போது நம்ம அதை என்னென்னு சொல்லுவோம்னா நாட்டிக்கல் மைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி லேண்ட் மாஸ்லேருந்து அப் டு 12 நாட்டிக்கல் மைல்ஸ் அதை வந்து டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், அதை டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா. ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் நம்ம, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஸோ இது போக ஏர் ஸ்பேஸ், இந்தியாவுக்கு மேலே இருக்கிற ஏர் ஸ்பேஸ் எல்லாமே வந்து இட் இஸ் அகெயின் கவர்ட் அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா. ஸோ இந்தியாவில் இதெல்லாம் இன்வால்வ் ஆகுது. அதோடைய டெரிட்டோரியல் ஏரியா, டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அண்ட் சீபெட்ஸ் அண்ட் சப்சாயில் அண்டர்லைங் வாட்டர்ஸ், அதுக்கப்புறம் கான்டினென்டல் ஷெல்ஃப். கான்டினென்டல் ஷெல்ஃப்னா அண்டர் கிரவுண்டு கீழே.
ஓகேவா. தென் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அதாவது இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும். சரியா. ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் இருக்கிற எல்லாமே வந்து என்னது நமக்கு இந்தியா டெஃபினேஷன் கீழே ஃபாலோ ஆகுது. இது போக த ஏர் ஸ்பேஸ் அபவ் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அண்ட் வாட்டர் இஸ் ஆல்சோ இந்தியா. அப்படின்னா அர்த்தம் இதுக்கு மேலே இருக்கிற அட்மாஸ்பியருமே வந்து இந்தியாவுக்குள்ளே தான் வருது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே ஃபாலோ ஆகிற எல்லா இடமும் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. எப்போவுமே சர்வேலன்ஸில் இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரீஸ்க்கும் அந்த மாதிரி தான் தே வில் ஹாவ் அ சர்வேலன்ஸ் அபவ் தியர் ஜியோகிராஃபிக்கல் டெரிட்டரி. கரெக்டாக. ஸோ அது வந்து இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ரைட்டா. ஸோ இன்னொரு கிளியர் பிக்சர் கூட ஐ ஹாவ் டேக்கன். ஸோ பார்த்தோம்னா இதுதான் நம்மளுடைய லேண்ட் மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் தமிழ்நாடு ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா. ஸோ இதான் நம்மளுடைய லேண்ட் மார்க்ஸ்னா இப்போ இங்கே இருந்து அப் டு 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இது வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், நம்ம டெரிட்டோரியல் வாட்டர்னு சொல்லுவோம். இங்கேருந்து 24 வரைக்கும் என்ன சொல்லுவோம்னா கண்டேஜியஸ் ஜோன். ஸோ இங்கே தான் வந்து அந்த காண்டினென்டல் ஷெல்ஃபெல்லாம் இருக்கும். காண்டினென்டல் ஷெல்ஃப்னா உங்களுக்கு சி பெட் ஆக்சுவலி. ஓகேவா. நெக்ஸ்ட் அங்கே இருந்து அப் டு 200 நாட்டிக்கல் மைல்ஸ், இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்குல்ல, இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். அப்படின்னா இங்கே தான் ட்ரேட் ரிலேட்டட் விஷயங்கள், ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ஷிப்பிங் இது எல்லாமே வந்து இங்கே தான் நடக்க போகுது. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இதுக்கப்புறம் இருக்கிற ஏரியா வந்து ஹை சீஸ். ஓகேவா. ஸோ வேறு ஏதாவது கண்ட்ரிஸ் இருக்குன்னா அதுக்கெல்லாம் நடுவில் இருக்கிற ஏரியாக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஹை சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்தியா டெஃபினேஷனில் எதெல்லாம் ஃபாலோ ஆகுது, வெரி சிம்பிள். ஐ பின் டாக்கிங் திஸ் ஃபார் த லாட் லைக் ஒரு 5 to 10 minutes சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இட் மஸ்ட் ஹவ் பீன் மெமரைஸ்ட். பட் ஸ்டில் India includes what? India includes geographical territory plus up to 12 nautical miles, that is the water territory. Then அது போக நமக்கு up to 200 nautical miles. So இந்த 200 nautical miles வரைக்கும் நமக்கு exclusive economic territory. ஓகேவா. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனு ப்ளஸ் நம்மளுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸு ப்ளஸ் நம்மளுடைய ஜியோகிராஃபிக்கல் டெரிட்டரி, இது மூணும் சேர்ந்து இது கூட ஏர் ஸ்பேஸ் அபவ் திஸ், இது எல்லாமே நம்ம எதுக்கு கீழே வரும், நமக்கு இந்தியா டெஃபினேஷன் கீழே வரும். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்தியா கீழே எதெல்லாம் வருது, ஜியோகிராஃபிக்கல் டெரிட்டரி ப்ளஸ் டெரிட்டோரியல் வாட்டர் ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ப்ளஸ் ஏர் ஸ்பேஸ் அபவ் ஆல் ஆஃப் திஸ், இது எல்லாமே நமக்கு இந்தியா டெஃபினேஷனில் வருது. ஓகேவா. ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இந்தியா. இந்தியாவில் என்னெல்லாம் வருதுன்னு நம்ம இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா we saw so many things. இதில் முக்கியமான வார்த்தை என்னென்னு பார்த்தோம்னா அசசி. ஃபைனா. இப்போ அசசினா யார், அசசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அசசி அப்படிங்கிறதுக்குள்ளே 3 பேர் வருவாங்க. எத்தனை பேர் வராங்க அசசி டேர்முக்குள்ளே மொத்தமாக 3 பேர் வர போகிறாங்க. ஓகேவா. ஸோ யாரெல்லாம் அது, ஃபஸ்ட்டு as per section 2 subsection 7 of the income tax act, assessee means a person கீழே யாரெல்லாம் வராங்க, இண்டிவிஜுவல் HFA, OP, BOI, AJP, company, firm, AJP இதெல்லாமே வருது. கரெக்டாக. ஸோ assessee means a person by whom any tax or any other sum is payable under this act and includes every person in respect of whom any other proceeding is. என்னங்க இவ்வளோ பெருசாக போகுது அப்படின்னா ஒன்று ரொம்ப சிம்பிள் சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கு கீழே அமௌண்ட் பேபிளாக வச்சுருக்காங்களோ, சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகேவா. ஸோ எனி பர்சன் பை ஹூம், யார், பை ஹூம் எனி டேக்ஸ் ஆர் எனி அதர் சம். டேக்ஸ்னால் புரியுது. அப்போ எனி அதர் சம்னா என்னது, எனி அதர் சம்னா இந்த லேட் ஃபீஸு, பெனால்ட்டி, இந்த மாதிரி விஷயங்கள், இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாமே. சரியா. ஸோ எனி பர்சன், ஓகேவா, பை ஹூம் எனி டேக்ஸ் ஆர் எனி சம் ஆஃப் மணி payable under this act and includes every person in respect of whom any other proceeding is taken. அதாவது அதை தாண்டி வேறு ஏதாவது ப்ரொசீடிங் எடுத்திருக்காங்க, அசஸிங் ஆஃபீஸர் நீங்கள் இவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்டணும், வேறு ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் எடுத்திருக்காங்க, அதுக்கும் நீங்கள் காசு தர வேண்டியதாக இருக்குது, அந்த மாதிரி அசஸ்மெண்ட்டும் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதுவுமே இட் இஸ் இன்க்ளூசிவ். ஸோ அப்போவும் யூ ஃபால் அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் அசஸி. ஸோ அசஸி மீன்ஸ் வாட், அசஸி மீன்ஸ் எனி பர்சன் பை whom any tax or any other sum of money is payable under this act and includes any person in respect of whom any proceeding under this act is taken as the assessment. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட்னா என்னது, அசஸ்மெண்ட்னா டேக்ஸ் கம்ப்யூட் பண்ணுறதுப்பா, அதுக்கு போய் தான் அசஸ்மெண்ட். ஓகேவா. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர் பர்சன் இஃப் இஸ் அசஸபிள் டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு பர்சன் பண்ணுறேன், அவங்க வந்து இல்லை, அப்போ என்ன பண்ணுவோம், அவங்களோட ரிலேட்டிவோ இல்லைனா அவங்களோட லீகல் ஹையரையோ நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம். கரெக்டாக. ஸோ அப்போ அசஸி மீன்ஸ் அசஸி ஹிம்செல்ஃப் ஆஸ் வெல் அஸ்
எனி அதர் பர்சன் whom he represents. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனே நம்ம என்னென்னு சொல்லுவோம் இங்கே அசசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர் பர்சன் இஃப் he is accessible for the income. நெக்ஸ்ட் கிளப்பிங் மாதிரி விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்டோடைய இன்கம் ஒய்ஃபோட இன்கம் சில நேரம் கிளப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஹஸ்பண்ட் பண்ணும்போது ஒய்ஃப் தான் ஆப்வியஸ்லி இட் இஸ் அசசபிள். கரெக்டாக. நெக்ஸ்ட் இப்போது ஒய்ஃப் கேனாட் கிளைம் நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன் ஹஸ்பண்ட் தான் கட்டுவாங்க யூ கேனாட் அசஸ் மீ அப்படின்னு சொல்ல முடியாது. அசசி மீன்ஸ் வாட்? அசசி மீன்ஸ் அசசி ஹிம்செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் whomever he is representing. அவங்களுமே வந்து அசசி கீழே வருவாங்க. நெக்ஸ்ட் எவ்ரி பர்சன் ஹூ இஸ் டீம் டு பி அன் அசசி அண்டர் எனி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனினா கம்பெனி என்ன தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன், கம்பெனியால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், கம்பெனியால் ஒரு லேண்ட் வாங்க முடியும், கம்பெனியால் அசெட் வாங்க முடியும், கான்ட்ராக்ட் என்டர் பண்ண முடியும், நிறைய எவ்ரி திங் தட் ஹியூமன் பீங் கேன் டூ அதை கம்பெனி பண்ணலாம்னு சொன்னாலும் சர்டன் திங்ஸ் அ கம்பெனி கேனாட் டூ லைக் எக்ஸிஸ்டிங் ஃபிசிக்கலி. ஸோ கம்பெனினா பில்டிங் தான் இருக்கும். பட் கேன் கம்பெனி ஆக்சுவலி சைன் அ கான்ட்ராக்ட்? நோ. Can company actually go and verify whether the asset is in good condition or can it actually go and inspect its asset before purchasing? No. Right? Can it actually talk to its creditor and consult the issues? No. ஸோ அப்போ என்ன ஆகுது பேசிக்கலி கம்பெனி அப்படிங்கிறது ஒரு புக்ஸில் இருக்கிற ஒரு பர்சன். பட் இந்த பர்சன் ஃபங்க்ஷன் ஆகணும்னா அவனை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி 2 பேரை நம்ம வைக்க போகிறோம். அவங்க பேர் தான் யார்? டைரக்டர்ஸ். ஓகேவா. ஸோ டைரக்டர்ஸ் யார்? பேசிக்கலி டைரக்டர்ஸ் ஆர் த பர்சன் ஹூ ரெப்ரசென்ட் த கம்பெனி. இருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் யார் பதில் சொல்லுவா? கம்பெனி பதில் சொல்லுமா? நோ. கம்பெனிக்கு பதிலாக டைரக்டர்ஸ் தான் பதில் சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி பர்சன் ஹூ இஸ் டீம் டு பி அன் அசசி அண்டர் எனி ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. நெக்ஸ்ட் எவ்ரி பர்சன் ஹூ இஸ் டீம் டு பி அன் அசசி இன் டிஃபால்ட். அசசி இன் டிஃபால்ட் நான் பண்ணணும் பட் நான் பண்ணாமல் விட்டேன். நான் டேக்ஸ் கட்டணும் பட் நான் கட்டாமல் விட்டேன். அதுக்காக நான் டேக்ஸ் கட்டலன்றதுக்காக நான் அசசி இல்லைன்னு ஆட் பண்ணேன். நீ கட்ட வேண்டி இருந்தாலுமே நீ அசசி தான். ஓகேவா. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டிஃபால்ட் எனி ஃபைன் ஆர் பெனால்ட்டி தட் யூ ஃபெயில் டு பே, சட்டப்படி கட்ட வேண்டியிருந்துச்சு நீ கட்டாமல் விட்டுட்டேன். ஸோ அது எல்லாமே இட் ஃபால்ஸ் அண்டர் வாட்? டிஃபால்ட். ஓகேவா. டிஃபால்ட்னா என்ன? யூ ஆர் லைபிள் டு பே பட் யூ டிட் நாட் பே. ஃபைனா. ஸோ அசசியில் யாரெல்லாம் வராங்க? அசசி ஹிம்செல்ஃப் ஆர் சம்படி ஹி ரெப்ரசன்ட்ஸ் ஆர் எனி பர்சன் ஹூ இஸ் டீம் டு பி அன் அசசி இன் எனி லா ஆர் அன் அசசி இன் டிஃபால்ட். இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். அசசி ஹிம்செல்ஃப் ஆர் எனி பர்சன் ஹி ரெப்ரசன்ட்ஸ் ஆர் எனி அசசி ஹூ இஸ் டீம் டு பி அன் அசசி ஆர் எனி பர்சன் ஹூ இஸ் டிஃபால்ட். ஓகேவா. ஸோ இந்த 3 விஷயங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு பேர் நம்ம அசசி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. நெக்ஸ்ட் எவ்ரி அசசி இஸ் அ பர்சன் பட் நாட் எவ்ரி பர்சன் இஸ் அ அசசி. கரெக்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இஸ் அன் இண்டிவிஜுவல் பட் இஸ் தட் குழந்தை லைபிள் டு பே டேக்ஸான்னு கேட்டானு. கரெக்டாக. அப்போது தட் குழந்தை இஸ் அ பர்சன் பட் தட் பர்சன் இஸ் நாட் அன் அசசி. ரைட்டா. அதனால தான் இங்கே ஒரு தத்துவம் போட்டிருக்கேன். இந்த தத்துவம் எவ்ரி அசசி இஸ் அ பர்சன் பட் நாட் எவ்ரி பர்சன் இஸ் அ அசசி. ரைட்டா. நெக்ஸ்ட் முக்கியமான கான்செப்ட் அசஸ்மெண்ட் இயர்னா என்ன, ப்ரீவியஸ் இயர்னா என்ன. ரைட்டா. ஃபைன். ஸோ வாட் இஸ் அசஸ்மெண்ட் இயர்? Assessment year is the year in which the income is chargeable to tax or the year in which the income tax is payable. It is period of 12 months commencing from 1st April to 31st March. ஓகேவா. ஸோ அசஸ்மெண்ட் இயர்னால் ரொம்ப சிம்பிள்ப்பா. ஒரு வருஷமும் 1st April ஆரம்பிக்கும். ஓகேவா. ஒரு வருஷமும் 1st April ஆரம்பிக்கும். இதான் அசஸ்மெண்ட் இயர். 31st March முடிஞ்சு போயிடும். ஓகேவா. ஃபைன். இப்போ என்ன சொல்ல வராங்க? இந்த வருஷத்தில் தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம டேக்ஸை ஆக்சுவலாக பே பண்ணுவோம். இப்போ பே பண்ணுறேன்னா என்ட்ரி பண்ணுறது. இந்த வருஷம் ஃபுல்லாக நான் எவ்வளோ இன்கம் கட்டுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது. பட் நான் என்ன பண்ணலாம்? போன வருஷம் நான் ஃபுல்லாக எவ்வளோ இன்கம் சம்பாதிச்சேன்னு எனக்கு தெரியுமா இந்த வருஷத்தோடைய ஸ்டார்டிங்கில்? ஸோ எவ்ரி மந்த்ஸ் க்ளோசிங், எவ்ரி இயர்ஸ் க்ளோசிங் இஸ் அனதர் இயர்ஸ் பிகினிங். ஸோ போன வருஷத்தோடைய மொத்தமாக இன்கம் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேங்கிறத இயர் எண்டில் என்னால் கால்குலேட் பண்ண முடியுமா? இப்போது அப்படி நான் இயர் எண்டில் கால்குலேட் பண்ணுற இன்கம் நான் எந்த வருஷம் இப்போ டேக்ஸ் கட்டுவேன்? அடுத்த வருஷம். தட் இஸ் த அசஸ்மெண்ட் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 2026 கரெக்டாக. ஸோ 2026 2027 வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர்னு வச்சுப்போம். அப்போ அசஸ்மெண்ட் இயர் என்னவாக இருக்கும்? 2027 2028 வில் பி த அசஸ்மெண்ட் இயர். ரைட்டா. ஸோ இதுக்கான ஃபினான்ஸ் ஆக்ட் என்னவாக இருக்கும்? அந்த வருஷத்துக்கான ஃபினான்ஸ் ஆக்ட் தான் அந்த வருஷத்துக்கான அசஸ்மெண்ட் இயரில் கட்ட வேண்டிய டேக்ஸ். எக்ஸாம்பிள் இப்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது 2026 எதை பேஸ் பண்ணி நம்ம டேக்ஸ்லாம் கட்ட போகிறோம்னா 2026 வர பட்ஜெட்டை வச்சு, 2026 வர ஃபினான்ஸ் பில்லை வச்சு. கரெக்டாக. ஸோ ஃபினான்ஸ் ஆக்ட் வந்து ஒரு வருஷமும் இட் கீப்ஸ் அமெண்டிங். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் எதுக்கு பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு பேசிக்கலி இந்த விஷயம் நடக்குது? ஏன்னா வி ஹாவ் சம்திங் கால்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அதில் எல்லாமே ஆல்ரெடி ஸ்பெசிஃபைடாக இருக்குது. தென் ஒய் இஸ் திஸ் ஃபினான்ஸ் ஆக்ட் பேசிக்கலி கம்மிங் இன்டு பிக்சர் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பண்ணது 1961. நம்ம இருக்கிற வருஷம் 2026. இதுக்கும் நடுவில் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஃபினான்ஷியலாக
நிறைய விஷயங்கள் மாறி போச்சு, இன்ஃப்ளேஷன் ரேட் பயங்கரமாக ஏறி போச்சு. அப்போ இங்கே இருக்கிற டேக்ஸ் ரேட்டை அப்படியே இங்கே அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற இன்கம்க்கான ஸ்லாப்ஸே வேறு, இங்கே இருக்க இன்கம் ஏர்ன் பண்ணுறதே வேறு. கரெக்டாக இங்கே இருக்கிற ஏர்னிங் கெப்பாசிட்டி வேறு, இங்கே இருக்கிற ஏர்னிங் கெப்பாசிட்டி வேறு, ரெண்டுத்துக்கும் இன்ஃப்ளேஷன் வேறு. அப்படி இருக்கும்போது டேக்ஸ் ரேட் மட்டும் ஓல்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வருஷமும் அந்தந்த வருஷத்துக்கான சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி we are going to amend the income tax rates and apply it in the year. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அசஸ்மெண்ட் இயரில் அந்த வருஷம் வர ஃபினான்ஸ் ஆக்டோடைய இதை வச்சு நம்ம டேக்ஸ் கட்ட போகிறோம். ஸோ Section 2 subsection 9 assessment year. Assessment year is a year in which income is charged to tax or year in which income tax is payable. It is the period of 12 months commencing on 1st April. நம்ம பார்த்தாச்சு. Next, previous year. Previous year என்னது, the year in which the income is earned. It is the same as the financial year. ஓகேவா? This is uniform previous year to be followed in the. பட் இங்கே என்னென்னா, சில நேரம் வந்து நம்ம வந்து நார்மல் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் நமக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணமோ அதை வந்து டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ப்ராப்ளம் கரெக்டாக. இப்போ லெட் அஸ் அஸ்யூம் நியூ கம்பெனி. ஓகேவா? நான் இங்கே பேசியிருக்கேன் பாருங்கள். ஸோ வாட் இஸ் த நியூ கம்பெனிஸ் ப்ராப்ளம்? கம்பெனி எப்போவுமே 1st April ஆரம்பிக்காது. கம்பெனி கேன் ஸ்டார்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இன் இயர். கரெக்டாக. ஸோ ஒரு வருஷத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட் இங்கே ஆரம்பிக்கலாம், எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம் ஒரு கம்பெனி. கரெக்டாக. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் 1st August அன்றைக்கி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு 12 months பீரியட் இருக்குமா? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்படி பார்த்தோம்னா 8 months தான் இருக்குது. ஸோ 8 months தானே இருக்குது. இட் இஸ் நாட் ஈவன் ஃபினான்ஷியல் இயர் அப்படி நம்மளை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், ஒரு வேலை இந்த மாதிரி இருக்குன்னா எவ்வளோ பீரியடுக்கு நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ பீரியடுக்கு டேக்ஸ் கட்டலாம். 12 monthsக்கு டேக்ஸ் கட்டணுங்கிற அவசியம் இருக்காது. ரைட்டா? ஸோ வாட் இஃப் நான் வந்து இயர் எண்டில் பண்ணிட்டேன், லைக் மார்ச்சில் தான் நான் கமெண்ட்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் இதையும் நீங்கள் நெக்ஸ்ட் இயரோட சேர்த்து யூ கேன் பே. ஓகேவா? ஸோ அதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? 31st March இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் ஷால் ஆல்வேஸ் பி a பீரியட் ஆஃப் 12 months. ஓகேவா? ஸோ அப் டு மார்ச் 31st March வரைக்கும் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ நீங்கள் வருஷத்தில் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போத்தோட 31st March வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்களோ அதை அடுத்த அசஸ்மெண்ட் இயரில் கட்டுவீங்க. அடுத்த அசஸ்மெண்ட்லேருந்து எப்படி பார்த்தாலும் இட் வில் பி 12 month பீரியட். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஒன் திங் ஐ வாண்டட் டு டெல். நெக்ஸ்ட், இப்போ வரைக்கும் நம்ம பேசணும், ஸ்டார்டிங்லேருந்து பேசின வரைக்கும் we were repeatedly telling one thing. என்னது? income earned in the previous year is taxable in the assessment year. income earned in the previous year is taxable in the assessment year. போன வருஷம் கட்டின நான் சம்பாதிச்ச இன்கம்மை அசஸ்மெண்ட் இயரில் டேக்ஸ் கட்டுவேன். திஸ் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் திங் யூ பின் ஹியரிங் ஃபார் த பாஸ்ட் 15 minutes. கரெக்டாக? ஸோ அதுதான் என்னன்னு சொல்ல போகிறோம்னா ஜென்ரல் ரூல். ஸோ ஜென்ரலி இன்கம் earned in the previous year is taxable in the assessment year. But there are certain situations where the income earned in the previous year is taxable in the previous year itself. ஓகேவா? நீங்கள் போன வருஷம் ஏர்ன் பண்ண இன்கம்மை போன வருஷமே கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் இயர் 2026 நான் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன். இதனுடைய டேக்ஸ் நான் எப்போ கட்டுவேன்? 2027 கட்டுவேன். கரெக்டாக? திஸ் இஸ் ஜென்ரலி. ஓகேவா? பட் எக்ஸப்ஷனல் கேஸ் என்னது? இதுலேயே ஐ வில் பே டேக்ஸ். ஓகேவா? இதில் டேக்ஸ் கட்டாமல் நான் என்ன பண்ணுவேன், இங்கேயே டேக்ஸ் கட்டுவேன். அது என்ன மாதிரி கேசஸ் அப்படின்னா எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வாட் ஆர் த எக்ஸப்ஷனல் கேசஸ் வேர் த இன்கம் earned in the previous year is taxable in the previous year itself? ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஷிப்பிங் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ ஷிப்பிங் பிஸ்னஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் நான் ரெசிடென்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் வந்து இந்தியன்காரனே கிடையாது. ஹி இஸ் அ அவுட் சைடர். ஸோ அவுட் சைடர் வந்து உள்ளே வரான் அப்படின்னா அவன் எவ்வளோ நாள் இருப்பான், எங்கே இருப்பான், எதுவுமே நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். வை? அவனுக்கு நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி பேசிக் ஐடென்டிட்டிஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஹீ இஸ் பேசிக்கலி பிலாங்கிங் டு சம் அதர் நேஷன். கரெக்டாக? ஹீ இஸ் கம்மிங் ஃபார் சம் பர்பஸ், தட் டு ஃபார் ஷார்ட் டியூரேஷனாக இருக்கலாம். அப்போது ஹவு டு ஐ கலெக்ட் டேக்ஸ் ஃப்ரம் ஹிம்? கரெக்டாக? ஸோ அது மாதிரி ஷிப்பிங் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. அதில் என்ன ஆகும், போர்ட்ஸில் வந்து பொருட்கள் எல்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு தே வில் கலெக்ட் த மணி அண்ட் தேல் கோ அவே. திஸ் இஸ் அ குட்டி டிரான்சாக்ஷன் தட் இஸ் அக்கரிங் ஹியர். பட் இந்த வாயேஜ் ஃபுல்லாக என்ன எடுத்துகிட்டு வந்தான்? ஹீ ஹாஸ் கேரிட் சம் ஸ்டாக். அந்த ஸ்டாக் என்ன பண்ணான்? இந்தியாவில் விற்றுருக்கான். இந்தியாவிலேருந்து மணி எடுத்துகிட்டு போகிறான். அப்போ ஹீ இஸ் ஏர்னிங் சம் இன்கம். கரெக்டாக? ஸோ அந்த இன்கம்க்கு இட் இஸ் டேக்ஸபிள். அப்போ இவங்ககிட்ட எப்படி கலெக்ட் பண்ணுறது? அவன் பாட்டு வந்து பொருளை கொடுத்துட்டு ஓடி போயிட்டான்னு என்ன பண்ணுறது? இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம யார் வச்சுருக்கோம்? கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பொருள் வருதுன்னா முதல்ல எடுத்த உடனே தே வில் செக் இட். இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா, லீகலான பொருள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா, இஸ் இட் மேட்சிங் வித் டாக்குமெண்ட்ஸ் தட் ஆர் கேரிங், இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் தே வில் கிவ் த கிளியரன்ஸ். அதுக்கப்புறம் தான் அவங்களால அந்த ஷிப்பை எடுத்துகிட்டு வெளியவே போக முடியும். கரெக்டாக? தட்ஸ் ஸோ போர்ட்ஸ் ஒர்க். இப்போது இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்கம் டேக்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, whenever there is a non-resident shipping company coming,
with a certain business, ஓகேவா, they are bound to pay their taxes in the very year in which they are earning. நம்ம வந்து அப்போ சொல்ல முடியும், ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம எங்கே போய் அவனை தேடி கண்டுபிடிச்சி டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், whenever it is a foreign shipping company, ஓகேவா, அவங்க வராங்க அப்படின்னா அவங்களோட இன்கம்மை ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ earn பண்ணுறாங்களோ அவ்வளோத்துக்கும் அப்போவே நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பிச்சுட்ருவோம். ஓகேவா, the income of the assessee in the previous year is collectible in the previous year when it is a shipping business of a non-resident, section 172. ஓகேவா, 172க்கு அப்புறமா நம்ம பார்க்க போகிறது 174 இந்த பர்சன் லீவிங் இந்தியா. ஓகேவா, ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற போது அவ்வளோ பார்க்குறோன்னா இந்தியன் பர்சன்ஸ் ஃபாரினில் போய் வேலை பார்க்குறேன்னு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை செட்டில் ஆகிறதுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அவங்களாம் they are leaving India, right? ஸோ whenever a person is leaving India permanently, ஸோ on that case நம்ம என்ன பண்ணுவோம், நீ போகிறதுக்கு முன்னாடி இருக்க டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டு கிளம்புன்னு தான் சொல்லுவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து விசா அப்ரூவல் அது எல்லாமே வந்து சாங்ஷன் ஆகும். அதனால தான் நீங்கள் எப்போவுமே பாஸ்போர்ட் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, விசா இல்லை மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், நான் ஜாப் போகிறேன்னு அப்ளை பண்ணிங்கன்னா they will ask your income tax return. Why? Because without it being cleared you cannot go. ஓகேவா, ஸோ a person leaving India should also pay taxes in the same year in which the income is earned. So first என்ன பார்த்தோம், shipping business of a non-resident. Second, person leaving India permanently. Next, AOP, BOI or AJP formed for a specified purpose which is bound to be completed within the same year. For example, நான் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கிறேன், அது வந்து நான் லெட்டஸ்ட் பொங்கலுக்காக ஆரம்பிக்கிறேன்னு வச்சுப்போம். பொங்கலுக்காக ஜனவரி மாதம் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். ஓகேவா, அது எப்போ முடிஞ்சிடும், ஜனவரி மாதம் முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அந்த கரும்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுக்கி எல்லாமே பண்ணுறதுக்கு ஜனவரி மாதமே முடிஞ்சு போயிடும். ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி that is a joint venture or something like that which is basically formed for the purpose of selling sugarcane is only for a month இல்லையா? ஸோ இந்த 1 month டியூரேஷனுக்கு ஒரு பிஸ்னஸ் ஃபார்ம் பண்ணுறோம், பீப்புள் வந்து they are gathering and forming a business அப்படின்றப்போ it is likely to be completed within a year. அப்போ நெக்ஸ்ட் இயர் ஐ கே நாட் கோ அண்ட் ஆஸ்க். அப்போ அவன் என்ன சொல்லுவான், என்கிட்ட பிஸ்னஸே இல்லை, நீ எதுக்கு வந்து டேக்ஸ் கேட்குற அப்படின்னு கேட்பான் இல்லையா? ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, whenever there is a AOP, BOI or AJP that is formed for a specific purpose likely to be dissolved within the same year, அப்போது ப்ரீவியஸ் இயரில் earn பண்ண இன்கம்மா ப்ரீவியஸ் இயர்லேயே கலெக்ட் பண்ணிப்போம். ரைட்டா, இப்போ வரைக்கும் we saw 3 things. Section 172 shipping business of NRA, 174 person leaving India, 174A AOP, BOI, AJP. ஏன் இவங்களும் லீவிங் இந்தியா தான். ஸோ ஃபஸ்ட்டு 3 கேஸுமே பார்த்தீங்கன்னா லீவிங் இந்தியா. ஃபஸ்ட்டு கப்பல் போகுது, தென் கப்பலில் இருக்க மனுஷன் போகிறான், லாஸ்ட்டாக EOP, BOI, AJP போகிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பர்சன் லைக்லி டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி டு அவாய்ட் டேக்ஸ். ஸோ நான் வந்து ஒரு அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ஓகேவா, பட் நான் வந்து அதுக்கான இன்கம் நானே வச்சுக்கிட்டேன். என்னோட அசட்டே இல்லை, இது நான் ஏன் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு நான் கேட்பேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல செக்ஷன் கிளப்பிங் செக்ஷன்ஸ்லாம் அட்ராக்ட் ஆகும். பட் பர்சன் லைக்லி டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி டு அவாய்ட் டேக்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட இன்கம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கரெக்டாக மார்ச் மாதம் என் பில்டிங்கை வேறு யாருக்கோ அமிச்சிட்டேன். என்ன சொல்கிறேன், இந்த பில்டிங் எந்த இல்லை, ஸோ ரெண்ட்டு நான் கட்ட மாட்டேன், போய் அவங்ககிட்ட ரெண்ட்டுக்கு எழுங்குறேன். ஓகேவா, இப்போ என்ன ஆகுது, ஏப்ரல் மாதம் என்ன பண்ணிட்டான், திரும்பவும் இதை வந்து எனக்கே தள்ளி விட்டான். இப்போ ஏப்ரல் மாதம் அவங்ககிட்ட டேக்ஸ் கேட்கும் போது என்ன ஆகும், இந்த பில்டிங் எந்த இல்லை, போய் அவன்கிட்ட டேக்ஸ் கேளுங்க. அப்போ கவர்மெண்ட் எங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்காது, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி எப்போல்லாம் நடக்குதோ, whenever the people or public is trying to use the loophole of government to evade tax, ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி புது ரூல் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்ட ரூல் தான் இது. ஸோ whenever there is a transfer of property to avoid tax, அப்போ 175 படி எந்த வருஷம் இன்கம் earn பண்ணுறாங்களோ அந்த வருஷமே டேக்ஸ் கட்டணும். சரியா, நெக்ஸ்ட் டிஸ்கண்டினியூட் பிஸ்னஸ். ஓகேவா, டிஸ்கண்டினியூட் பிஸ்னஸ் தான், பிஸ்னஸ் வந்து ஒழுங்காக ஓடல, பிஸ்னஸ் வந்து மூடிட்டாங்க. நல்லா இருக்கிற பிஸ்னஸ்காரனே டேக்ஸ் கட்ட மாட்டான். அப்போ மூடிட்டு போன பிஸ்னஸ்காரன் எப்படி டேக்ஸ் கட்டுவான்? ஆப்வியஸ்லி சான்ஸ் இல்லை, கரெக்டாக? அதனால தான் எப்போல்லாம் வந்து பிஸ்னஸ் வந்து டிஸ்கண்டினியூ ஆகுதோ அப்போ யூ ஷுட் டெஃபினெட்லி பே யோர் டேக்ஸ் இன் த சேம் இயர். யூ ஷுட் நாட் பே இட் இன் த நெக்ஸ்ட் இயர். இந்த வருஷம் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணுறேன், இந்த வருஷமும் ஒரு டேக்ஸ் டியூஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்பாங்க. ஓகேவா, ஸோ இன் ஆல் தீஸ் கேசஸ் இன்கம் earned in the previous year is taxable in the previous year itself. அப்படின்னு இந்த இடத்துல என்ன அர்த்தம், previous year is equal to assessment year. No assessment year concept exists here. ரைட்டா, ஸோ என்னெல்லாம் பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஷிப்பிங் பிஸ்னஸ் ஆஃப் NRA செக்ஷன் 172, பர்சன் லீவிங் இந்தியா 174, AOP, BOI, AJP 174A, பர்சன் லைக்லி டு ட்ரான்ஸ்ஃபர் த அசட் வித் ஃபார் அவாய்டிங் taxation. தென் டிஸ்கண்டினியூ ஆஃப் பிஸ்னஸ் இன் செக்ஷன் 176. ஸோ இந்த 5 கேசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 கேசஸ்லையுமே we are going to say what? We are going to say that the income earned the previous year is taxable in the previous year. ரைட்டா, ஃபைன். ஒரு குட்டி ரீக்காக பார்ப்போம். இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோன்னா நிறையா பார்த்த மாதிரி இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் ஆக்டில் என்னெல்லாம் வரும்னு சொல்லி பார்த்தோம். வி சா 4 பார்ட்ஸாக அதில் டிவைடாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் ரேட்டு, டிடிஎஸ் ரேட்டு, அதுக்கப்புறமா வந்து ரூல்ஸ் ஃபார் கேல்குலேஷன் இருக்கும். தென் ஷார்ட் ரேட்லாம் என்னென்னு பார்த்தோம். அதில் கமென்ஸ்மெண்ட் எக்ஸ்டென்ட்லாம் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். தென் வி சா சார்ஜ் ஆஃப் டேக்ஸ்னால் என்ன, அசஸினா என்ன, ப்ரீவியஸ் இயர்னா என்ன, பர்சன்னா என்ன, இதெல்லாம் வி சா. Personal basically there are 7 types of person: individual, HF, AOP, BOY, AJP, firm and company. Then we saw India definition, territorial body, territorial waters, exclusive economic zone. அதுக்கப்புறமா வந்து ஏர் ஸ்பேஸ் above all of these இதெல்லாமே இந்தியாவோட டெஃபினேஷன் கீழே வருது. ஸோ நாட்டிக்கல் மைல்ஸ்ன்னு பார்க்கும்போது அப் டு 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து கான்டினென்டல் ஷெல்ஸோ அதெல்லாம் இருக்கிறது. 200க்கு மேலே 200 வரைக்கும் இருக்கிறது வந்து என்னது நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஸோ 12லேருந்து 200 வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் என்னது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ரைட்டா? Next we saw assessee. Assessee means what? Assessee means assessee himself who is liable to pay tax or any other sum that is liable to be paid in the act, or any person who is represented by him, or any person who is deemed to be an assessee in any act, or any person who is deemed to be in default. இந்த 4 கேட்டகரியிலுமே யார் வருவாங்க? assessee வந்துருவாங்க. So every person is an assessee, but not every assessee is a person. Every assessee is a person, but not every person is a assessee. Next, assessment year na enna, previous year na பார்த்தோம். Assessment year is the year in which the tax is paid, and previous year is the year in which the income is earned. So simple எழுதிக்கிட்டோம். Assessment year previous year என்னது? Year in which income earned. Assessment year na என்னது? Assessment year na year in which tax is paid. Income earned, tax paid. ரைட்டா? நெக்ஸ்ட் ஜென்ரலி என்ன பண்ணுறோம்? இன்கம் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ணுறது அசஸ்மெண்ட் இயரில் பே பண்ணுவோம். அதுக்கான எக்ஸப்ஷன் தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது. எக்ஸப்ஷனில் என்னெல்லாம் சொல்கிறாங்க? எக்ஸப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி இன்கம் தட் இஸ் ஏர்ன் இன் த ப்ரீவியஸ் இயர் இஸ் taxable in the previous year itself if it is falling in these 5 categories: section 172, 174, 174A, and then 175 and 176. 172 எதை பற்றி பேசுது? ஷிப்பிங் பிஸ்னஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட். 174 இதை பற்றி பேசுது? பர்சன் லீவிங் இந்தியா. 174A இதை பற்றி பேசுது? ஏஓபி, பிஓஒய், ஏஜேபி. தென் தட் இஸ் லைக்லி டு பி டிசால்வ் இன் த சேம் இயர். நெக்ஸ்ட், பர்சன் லைக்லி டு ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் அவாய்ட் டேக்ஸ் 175. தென் டிஸ்கண்டினியூட் பிஸ்னஸ் 176. ஸோ பேசிக்கலி பார்த்தோம்னா 174, 172, 74, 74A, 75, 76 எதை பற்றி எல்லாம் பேசுதுன்னா, ஒன்று ஊரை விட்டு போகிறாங்க, இல்லைனா பிஸ்னஸை விட்டு போகிறாங்க, இல்லையா ஒரேடியாக டேக்ஸ் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த 3 கேட்டகரி தான் ட்ரை பண்ணுறேன். என்னது? லீவிங் இந்தியா, இதெல்லாம் லீவிங் இந்தியா. அடுத்த கேட்டகரி என்னது? டேக்ஸ் எவேஷன். அடுத்த கேட்டகரி என்னது? பிஸ்னஸ் க்ளோஷர். ஓகேவா? இந்த 3 கேட்டகரி. இப்போ லீவிங் இந்தியான்னு வரும்போது அதில் 3 பேர் வராங்க. ஃபாரின் ஷிப்பிங் பிஸ்னஸ், பர்சன் லீவிங் இந்தியா பர்மனென்ட்லி, ஏஓபி, பிஓஒய், ஏஜேபி ஹூ இஸ் லைக்லி டு பி டிசால்வ் இன் த சேம் இயர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பிஸ்னஸ் க்ளோஷர் கீழே வருது. இது லீவிங் இந்தியா கீழே வருது. இது வந்து அகெயின் பிஸ்னஸ் க்ளோஷர் கீழே வருது. ஒன்று வந்து டேக்ஸ் எவேஷன். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக யூ கேன் ரிமெம்பர் திங்ஸ். ஸோ இட் குட் பி ஈஸிலி டெஸ்டட். ஓகேவா? எம்சிக்யூவில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. யூ ஜஸ்ட் டோன்ட் டேக் திஸ் டாபிக் லைட்லி. இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ரைட்டா? ஸோ ஷிப்பிங் பிஸ்னஸ், பர்சன் லீவிங் இந்தியா, ஏஓபி, பிஓஒய், formed for specific purpose likely to be dissolved in the year, person likely to transfer property to avoid tax, then discontinuance of business. இது எல்லாமே என்ன பண்ணும்? ப்ரீவியஸ் இயர் லேர்ன் பண்ணதை ப்ரீவியஸ் இயர்லேயே டேக்ஸ் பண்ணும். ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்? ஏன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ரைட்டா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் 80B(5). ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க? கிராஸ் டோட்டல் இன்கம் பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? செக்ஷன் 80 சப்செக்ஷன் 5ல் எதை பேசுகிறாங்க? கிராஸ் டோட்டல் இன்கம் பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? ஸோ under section 14, income of a person is computed in the following 5 heads. ஸோ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரையில் இன்கம் என்ன பண்ண போகிறோம்? 5 ஹெட்ஸில் கேல்குலேட் பண்ண போகிறோம். நான் என்ன சொன்னேன்? பேசிக்கலி ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கம். கரெக்டாக? பட் திஸ் இன்கம் குட் பி ஃப்ரம் எனி திங். இட் குட் பி ஃப்ரம் சேலரி, இட் குட் பி ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இல்லையா? ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் போடலாம். எக்ஸாம்பிள், இப்போ பிஸ்னஸில் நிறைய பேருக்கு கோடியாக வரும், சில பேருக்கு லாஸஸ் வரும், சில பேருக்கு வந்து பிஸ்னஸே இருக்காது, சேலரி தான் பண்ணுவோம். அப்போது எல்லாரையும் டோட்டலாக இன்கம்னு கேல்குலேட் பண்ணி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரேட்டு போட்டோம்னா இட் வில் நாட் பி அப்ரோப்ரியேட். கரெக்டாக? அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார் பெட்டர் டாக்ஸேஷன் பர்பஸ் அண்ட் ஃபார் ஹியூமன்லி ட்ரீட்மெண்ட் ஆஃப் டாக்ஸேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்கம் வந்து டிஃப்ரெண்ட் ஹெட்ஸாக கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ நம்ம 5 ஹெட்ஸ் பேசிக்கலி வச்சுருக்கோம். என்னென்ன? சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, அண்ட் தென்
இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் 5 இருக்காங்க. ஓகே ரைட்டா. ஸோ இதில் ஒன்று ஒரு செப்பரேட் சாப்டர் உங்களோட மாடியூல் நம்பர் 2 ஃபுல்லாகவே இந்த 5 ஹெட்ஸ் பற்றி தான் பேசுது. ரைட்டா. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45 டாக்ஸ் அபவுட் த டோட்டல் இன்கம். ரைட்டா. ஸோ டோட்டல் இன்கம் டிடக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா ஓகே இன்னும் 3 டாபிக் தான் வில் டூ ஒன் திங். இன்னும் கொஞ்ச நேரம் இஃப் யூ வெயிட் வில் கம்ப்ளீட் திஸ். ஸோ தட் நம்ம டேக்ஸ் ரேட்லேருந்து அப்படியே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா. ஸோ அனதர் ஒரு 15 to 20 minutes bear with me. Section 2 subsection 45 total income. Total income means what? Total income means income referred in section 5. Section 5ல எதெல்லாம் இன்கம்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே டோட்டல் இன்கம் வரும்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளி புட் கிராஸ் டோட்டல் இன்கம் அதாவது சேலரி ப்ளஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் பிஜிபிபி ப்ளஸ் கேபிட்டல் கெயின் இதெல்லாம் சேர்த்தோம்னா வரதுக்கு பேர் என்னது கிராஸ் டோட்டல் இன்கம். இப்போ இதெல்லாம் வந்து எதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பென்ஸ்லாம் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுதான் வந்து டிடக்ஷன்ஸ். ஓகேவா. திஸ் இஸ் பேசிக்கலி இன்கம். திஸ் இஸ் பேசிக்கலி ரெவென்யூ. ஓகேவா. திஸ் இஸ் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ண வர்றதுக்கு தான் ப்ராஃபிட் நம்மளோட நார்மல் பாஷையில். ரைட்டா. ஸோ திஸ் இன்கம் இஸ் கால் டேக்ஸபிள் இன்கம் ஆன் விச் த டேக்ஸ் இஸ் இம்போஸ். ஸோ இந்த இன்கம்க்கு மேலே என்ன பண்ண போகிறோம்? டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ண போகிறோம். ரைட்டா. இப்போது டிடக்ஷன்னு பார்த்தோம்ல, இன்கம் டேக்ஸில் there are 2 terms. ஒன்று வந்து டிடக்ஷன், இன்னொன்று வந்து எக்ஸம்ஷன். ஆஃபன் தே ஆர் ஆல்சோ இன்டர்சேஞ்சபிளி யூஸ்ட் பட் தே ஆர் நாட் அட் ஆல் இன்டர்சேஞ்சபிள். ஏன்னா ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு டிடக்ஷன் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் பார்ஷியலி எக்ஸம்ப்ட். எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்களோ எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோதான் அது எக்ஸம்ப்ட். மிச்சம் எல்லாமே டேக்ஸபிள். பட் எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா அது 100% எக்ஸம்ப்டாக இருக்கும். அது இன்கம்குள்ளேயே வராது. ஸோ அதை என்ன பண்ண மாட்டோம், நம்ம இன்கம்லேயே சேர்த்துக்க மாட்டோம். ஸோ இஃப் இன்கம் இஸ் எக்ஸம் தென் இட் இஸ் நாட் அட் ஆல் இன்க்ளூடட் இன் இன்கம். இந்த இன்கமே எக்ஸாம்ப்ட்னு சொல்லிட்டோம்னா அது இன்கமாகவே எடுத்துக்க மாட்டோம். பட் இங்கே அப்படி இல்லை. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் தான் அந்த டிடக்ஷனை கிளைம் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ கிளைம் பண்ணுறேன்னா எப்படி கிளைம் பண்ணுறது? 2 வகையில் கிளைம் பண்ணலாம். ஒன்று ஹெட்டுக்குள்ளவே நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் சேலரிக்குள்ளேயே நமக்கு வந்து ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே டிடக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி தேர் ஆர் சர்டன் டிடக்ஷன்ஸ் தட் ஆர் அலவுடு. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் ஆர் அலவுட் இன் ஹெட் இட் செல்ஃப். அண்ட் சில இடத்துல வந்து கிராஸாக இன்கம்லேருந்து எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 80 செக்ஷனில் 80C 80D அந்த மாதிரி. இதே வந்து எக்ஸாம்ஷனாக இருந்துச்சுன்னா செக்ஷன் 10 செக்ஷன் 54 கீழே கவர் ஆகுது. ரைட்டா. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிடக்ஷன் அண்ட் எக்ஸம்ஷன். டிடக்ஷன் என்னது only certain amount is not taxable. Exemption are completely not taxable. So this is the difference between deduction and exemption. Last நம்ம பார்க்க போகிறது what is income. Fine. So income is defined under section 2 subsection 24 of Income Tax Act. So அதில் என்ன சொல்கிறாங்க? Income includes capital gain, ஓகேவா, from business profession or capital gain or any voluntary contribution received. ஏதோ ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. ஓகேவா. ப்ராஃபிட்ஸ் இன் வியூ ஆஃப் சேலரி, திஸ் வில் பி டிஸ்கஸ் செப்பரேட்லி இன் சேலரி சாப்டர். ஓகேவா. தென் எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து வர ரெவென்யூ, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்லேருந்து பார்ட்னருக்கு கிடைக்கிற ரெவென்யூ, எனி வில்லிங்ஸ் ஃப்ரம் லாட்ரிஸ், பசில்ஸு, இதெல்லாமே கேஷுவல் இன்கம். இதெல்லாமே கேஷுவல் இன்கமில் மோஸ்ட்லி இல்லீகல் இன்கம் எல்லாமே வரும். இல்லீகலாக இருக்குது, இதுக்கு மேலே டேக்ஸ் கட்டலாமான்னு கேட்டால் எனக்கு நீ இன்கமாக இருக்கணும், அவ்வளோதான் பேசிக்கலி. அது லீகலாக இருந்தானே இல்லீகலாக இருந்தானே. கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி கேஷுவல் இன்கம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இட் இஸ் டேக்ஸபிள். நெக்ஸ்ட்டு sum received under section 41 and 59 இதெல்லாமே will be seeing detailedly in PGPP and capital gain chapters. ஓகேவா. ஸோ நீங்கள் சும்மா ஒரு கோ த்ரூ கொடுத்தீங்கன்னா போதும். நோ நீட் டு டேக் மச் லோட். பேசிக்கலி இன்கமில் எதெல்லாம் வரும்னா நீங்கள் ஒரு அசட்டை சேல் பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, சேல் பண்ணுறீங்க, ரிலிங்க்விஷ் பண்ணுறீங்க, ஆர் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சேலரி வாங்குகிற எம்ப்ளாயாக இருக்கீங்க, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, அது மூலமாக இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க, ஆர் யூ ஆர் டூயிங் சம்திங் விச் இஸ் நாட் அட் ஆல் ரிலேட்டட் டு யுவர் பிஸ்னஸ் ஆர் எனி திங். பட் ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து வருது, அதுதான் நம்ம அதர் சோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எனி அதர் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து வர இன்கம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டு, சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, கிராஸ்வேர்ட், லாட்ரி, கேம்பிளிங்கு, பெட்டிங்கு, இது எல்லாமே வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்கம். ரைட்டா. ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் டேக்ஸபிள். நெக்ஸ்ட்டு இப்போது எப்படி காம்ப்யூட் பண்ண போகிறோம்? இதுதான் மொத்த இன்கம் டேக்ஸ் சிலபஸ். ஓகேனா. ஸோ மொத்த சிலபஸ் படித்தா தான் ஒரு டேக்ஸ் காம்ப்யூட்டேஷன் பண்ண முடியும். சிம்பிளி அவங்க அதை தான் சொல்ல வராங்க. ஸோ ஸ்டெப்ஸ் டு கேல்குலேட் இன்கம் டேக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிட்டர்மைன் த பர்சன் அண்ட் ஹிஸ் ரெசிடென்ட். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் யார்? இண்டிவிஜுவலாக, ஹெச்யூஎஃப்ஆ, கம்பெனியா, ஏஓபியா, பிஜேபியான்னு சொல்லிட்டு ஏஓபியா, பிஓஐயா, ஓகேவா, இந்த மாதிரியெல்லாம் வந்து வி ஷுட் கிளாசிஃபை. நெக்ஸ்ட்டு ஹிஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அவங்க ரெசிடெண்ட்டாக, நான் ரெசிடெண்ட்டாக, ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக, இதெல்லாம் வில் சீன் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஓகேனா. ஸோ முதல்ல அவங்க வந்து டேக்ஸபிள் பர்சனாக இருக்காங்களான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டேக்ஸபிள் பர்சன்னா அவங்க என்னெல்லாம் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதான் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். இப்போ ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் கால்குலேட் பண்ணியாச்சு தனித்தனியாக. அதான் வந்து காம்படிஷன் ஆஃப் இன்கம் ஃபார் செப்பரேட் ஹெட்ஸ். இப்போ இந்த இன்கம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம், டோட்டல் பண்ணுவோம்.
ஓகேவா. டோட்டல் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது கிராஸ் டோட்டல் இன்கம். இப்போ இது கூட ஒரு வேளை ஐ ஹாவ் சம் பர்சன் ஹூ இஸ் டிபெண்ட் ஆன் மீ, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்லாப் ரேட் வந்து இஃப் இட் இஸ் எக்ஸீடிங் அப்படின்னா நம்ம சேர்த்து கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மோஸ்ட்லி தே வில் கிளப் தேர் இன்கம் அண்ட் பே, போத் ஆஃப் தெம் வில் நாட் பே. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் லாஸஸ். போன வாட்டி நான் எடுத்துக்க வேண்டிய டிடக்ஷன் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரஸாக இருக்குது இன்கம் விட. ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபா தான் இன்கம், 8 லட்ச ரூபா டிடக்ஷன் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 3 லட்ச ரூபா லாஸா கவர்மெண்ட் நம்ம கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. அந்த 3 லட்ச ரூபா என்ன பண்ணுவோம்? கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அந்த லாஸஸை. ஓகேவா. ஸோ அதை வந்து இந்த வருஷம் நான் கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து என்னது? செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ். தென் டிடக்ஷன், இது சாப்டர் 6A வர்றது 80 செக்ஷன்ஸில் வந்து கவர் ஆகும். 80C 80CCC அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டிடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வில் பி கிளைமிங். இதெல்லாம் பண்ணதான் நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டலி எவ்வளோ இன்கம் மிச்சம் இருக்கோ அதுதான் வந்து taxable income. திஸ் இஸ் வாட் கால்ட் taxable income. ஃபைனா. இப்போது இந்த taxable income மேலே டேக்ஸ் போடுறோன்னா ஈஸியாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இப்போ டேக்ஸ் போடுறேன்னா அது நியூ ரிஜிமில் போட போறியா ஓல்டு ரிஜிமில் போட போறியா இன்னொரு கொஷின் வரும். ஓகேவா. ஸோ நியூ ரிஜிமுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஓல்டு ரிஜிமுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஒருவேளை நான் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணியிருந்தேன்னா அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுவேன். டிடிஎஸ் பே பண்ணியிருந்தா அந்த அமௌண்ட் மைனஸ் பண்ணுவேன். கம்பெனியாக இருந்தால் மேட் ஏஎம்டி கிரெடிட் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணுவேன். இதெல்லாம் என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா வில் சி ஒன்றும் அவசரம் இல்லை. ஒரே நாள் இன்கம் டேக்ஸ் கரைச்சி குடிக்க வேண்டாம், ஒரு ஒன்றா பார்க்கலாம், ப்ராப்ளம் இல்லை. சரியா. ஸோ அரைவ் வித் ஃபைனல் டேக்ஸ். இதெல்லாம் பண்ண நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் என்னது? ஃபைனல் டேக்ஸ் பேபிள். ஃபைனா. ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸு பண்ணால் தான் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 15 மார்க் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் கம்பல்சரி கொஷின் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் சொன்னேன் நேற்றுக்கு. ஸோ என்ன சொல்லியிருந்தேன்? ஃபஸ்ட்டு கொஷின் ஒன்று வரும், கம்பல்சரி கொஷின் வரும், 15 மார்க் வரும்னு சொன்னோன்னா அந்த 15 மார்க்கு நீங்கள் வந்து வாங்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா. இந்த 10 ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 15 மார்க் கிடைக்கும். ஃபைனா. ஸோ basically majority part of your income tax lies with this one question, and in one question solve பண்ணனும்னா மொத்த புக்கை படித்தா மட்டும்தான் இந்த ஒரு question solve பண்ண முடியும். So this is not to frighten you but just to make you understand how much important it is. நீங்கள் நிறைய பேர் ஈஸியாக கேட்பீங்க இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன, சாப்டர் என்ன சொல்லுங்கள் எக்ஸாம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐம் telling you இன்கம் டேக்ஸ்னு வரும்போது எவ்ரி சாப்டர் இஸ் இம்பார்ட்டன்ட், எவ்ரி டாபிக் இஸ் இம்பார்ட்டன்ட். யூ cannot skip one topic and write the income tax at all. நான் கேபிட்டல் கெயின் மட்டும் விட்டுட்டு நான் எழுதட்டுமா அப்படின்னு கேட்டேன். கேபிட்டல் கெயின்லேருந்து கொஷின் வருமே, அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? அது வந்து பண்ணாமல் யூ கேனாட் ஃபைண்ட் த ப்ராப்பர் கிராஸ் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம் கரெக்டாக இருந்தால் டோட்டல் இன்கம் தப்பு, டோட்டல் இன்கம் தப்புனா டேக்ஸ் தப்பு. ஸோ மொத்த கொஷின் தப்பு. கரெக்டாக. ஸோ இல் நாட் அட் ஆல் கெட் மார்க்ஸ். ஸோ வாட் இஸ் வைஸ் திங் டு டூ? யூ கம்ப்ளீட் எவ்ரி திங். எல்லாத்தையும் 100% எஃபிஷியன்சியில் பண்ணுமானா அவசியம் இல்லை. அப்போது யூ கேன் ஹாவ் த பைஃபர்கேஷன். ஓகே, இதில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கணும், இதெல்லாம் we can have a glance. பட் எல்லாமே யூ ஷுட் see, யூ ஷுட் நாட் ஸ்கிப் எனி திங். ஃபைனா. ஏன்னா எப்போத்துலேருந்து எங்கே கேட்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம படிக்கிற கோர்ஸு ஐசிஏயோடது, அந்த அவன் எங்கேருந்து எப்போ கேள்வி கேட்பான்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஃபைனா. ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் திஸ் கிளாஸ். ஸோ நாளைக்கு நம்ம டேக்ஸ் ரேட்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா. ஸோ பைஃபர்கேஷன்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். ஓகேவா. வில் see in tomorrow's class ஆக்சுவல் கேல்குலேஷன். ஸோ நாளைக்கு கிளாஸ்லேருந்து ஆக்சுவலி நம்ம நம்பர்ஸில் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்ஸ் கிளாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துட்டேன். As you know, this is an exam oriented batch. I did not want to waste much time on theoretical aspects. Another theory basically ஒரு 2 lecture வச்சு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு I have just planned to give 2 hours of lectures for the first chapter. அதனால் நமக்கு தியரி இன்னையோடு முடிஞ்சிடுச்சு. நாளையிலேருந்து வில் பி ஸ்டார்டிங் வித் நியூமரிக்கல்ஸ் ஆக்சுவலி. ஸோ டேக்ஸ் காம்ப்யூட்டேஷன், டேக்ஸ் ரேட்ஸ் இது எல்லாமே வில் கோயிங் டு see tomorrow. ஃபைனா. ஸோ தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். பாய்.